ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025. சார், மீன ராசி ராகு கேது பலன்கள். 12 ராசிக்கு பலன் சொல்கிறது, ஒரு கிரகம் சொல்கிறது பெரும் பிரச்சனை. 2 கிரகங்களுக்கு பலன் சொல்கிறது, அதுவும் சாயா கிரகம் நாக கிரகத்துக்கு போய் பலன் சொல்கிறதுனா 2 வீட்டுக்கான பலனை பார்த்து சொல்லணும். அதுவும் குருவோட வீட்டில் சனியும் 12ஆம் இடத்துல ராகுவும் 6ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுங்கிறது கம்பி மேலே நடக்கிற மாதிரி. கடுமையாக உழைப்பீங்க, இடமாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், வருமான மாற்றம் வரும், அயல் நாட்டு வீசா கிடைக்கும். நம்ம இந்தியாவினுடைய வீசா யாராவது கிடைக்குதான்னு கேட்குறாங்களா பாருங்கள். ஏன்னா இங்கே தான் நம்ம குடியுரிமையோடு பிறந்து இருக்கிறோமே. அந்த சுதந்திரத்தோடு நம்ம பேசினாலும் வெளிநாட்டு யோகம் கிடைக்குமா, வேலை கிடைக்குமா அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பை கொடுக்குறான் பாருங்கள். அதுதான் ராகு கேது. அந்த நம்பிக்கை எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்துருவார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். உங்கள் ஆயுள் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். பணம் வேணும், பட்டம் வேணும், பதவி வேணும்னு சொல்லிட்டு இரவு பகலாக நீங்கள் உழைக்கிறதுங்கிறது ரொம்ப ஆரோக்கியத்தை பாதிக்கும். சூரியனது வீட்டில் கேது இருப்பதும் சனியோட வீட்டில் ராகு இருப்பதும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும், மனோரீதியான பிரச்சனைகளும், அசிடிட்டி சம்பந்தமான பிரச்சனைகளும், தூக்கமின்மையும், அதீதமான டயர்டும் உங்களுக்கு இருக்கும். இப்படி நான் எல்லாம் சொல்லிகிட்டே போனாலும் கடைசியில் இந்த வருஷ கடைசியில் வருமானங்கள் சேர்றதுனால மனோதைரியமும் மன நிம்மதியும் இது அத்தனையும் வரும். இந்த நிகழ்ச்சியில் நான் பலன்கள் மட்டும் சொல்லியிருக்கேன், பரிகாரங்கள் நான் சொல்லவே இல்லை. ஆனால் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். சாயா கிரகம் நாக கிரகம் மிக உச்சிதமான மிக அம்சமான ஒரு பரிகாரம் 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் பண்ணணும். அது என்ன? உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்காருங்கிறத பாருங்கள். அது நல்லது செய்தா கெட்டது செய்தாங்கிறத அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. அந்த மாதிரி எண்ணத்தோட பிரதோஷம் அன்னைக்கு நீங்கள் இந்த 1.5 வருஷத்துக்கு 12 ராசிக்காரர்களும் பிரதோஷம் அன்னைக்கு போகணும். நாங்கள் தாராளமாக போகிறோம் சார், அன்னெல்லாம் வச்சு சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணுறோம், பால் அபிஷேகம் பண்ணுறோம், எல்லாம் கரெக்ட். ஆனால் சோம சூக்த பிரதட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சமாச்சாரம் நான் சொல்லித்தரேன். அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு 12 ராசிக்காரர்கள் 27 நட்சத்திரக்காரர்கள் செய்தால் ராகு கேது எங்கே இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த லிங்கத்துக்கு எதிர்த்த மாதிரி உள்ள நந்தி பகவானில் இருந்து நீங்கள் இடதுபுறமாக சுற்றி வர ஆரம்பிங்க. பிரதோஷ காலத்தில் அந்த நந்தியோடு வந்து நின்றுடுங்க. மறுபடியும் அந்த நந்திக்கு பின்னாடி இருந்து பின்பக்கமாக போகணும். சோம சூக்த பிரதட்சணம்னு பேர். அந்த மாதிரி நீங்கள் பிரதோஷத்தில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு கேதுவினுடைய தாக்கங்கள் போகும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் ராகு கேதுனால் வராது அப்படிங்கிற தீர்க்கமான முடிவோட 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி நல்ல பலன்களையும் தரணும், சந்தோஷமான வாழ்க்கையும் தரணும், ஆயுள் ஆரோக்கியத்தை தரணும், பேரும் புகழையும் தரணும்னு இறைவனை வேண்டி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவன். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 12ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் கேது. இயல்பாகவே தனித்த ராகு தனித்த கேது சத்ரு சம்ஹார நாசம்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடத்தில் தனித்த கேது இருக்கும்போது பயங்கரமான சத்ரு சம்ஹார நாசம் பண்ணுவார். 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குணரோக சத்ருவி கேது வந்து அமரும் போது அதெல்லாம் இல்லாமல் பண்ணிடுவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம், அந்த இடத்துல வந்து ராகு வரும்போது கெட்டவன் கெட்டடில் கிட்டிடும் ராஜயோகம் தான். ஸோ அதனால மீனராசிக்காரர்களுக்கு மகத்தான ராஜயோகம் மட்டும்தான் இனிதே உதயம் அப்படின்னு தான் சொல்லணும். 6ஆம் இடத்துல கேது இருக்கும்போது என்னன்னா நிறைய சர்வீஸ் ஓரியன்டான மைண்டை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி விடுவார். கோவிலில் போய் சர்வீஸ் பண்ணுறது, இல்லை நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறது, நிறைய பேருக்கு வந்துட்டு முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, வியாதிகளுக்கு ஒரு நிவர்த்தி பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கேதுவால் வரக்கூடிய அத்துணை விதமான நன்மைகளும் உங்களை வந்து சேர்ந்தே தீரும் அப்படின்றது தான் உண்மை. இந்த பக்கம் 12ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 12ஆம் இடம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், கெட்டு போன இடத்துல வந்து ராகு வரும்போது அது கெட்டு போன விஷயத்தை எல்லாமே சரி பண்ண போகுது. அப்போது இந்த தடவை உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆக போகுது. ஏன்னா குருவாரை பார்க்குறாருங்க, ராசிநாதனே ராகுவை பார்க்கும்போது என்ன ஆக போகுதுன்னா, இது வரைக்கும் வீண் விரயங்களாக ஆயிட்டு இருந்த இடங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி
சுபவிரயமா மாறுவதற்கான வாய்ப்பு அமைய போகுது. நிறைய வீடு வாங்குறது, வண்டினா ராசிநாதன் வேற நாளில் போய் உட்காந்துருக்காரு. நிறைய வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, உங்க பேரில் ஒரு சொத்து வாங்குறது, இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் இங்கே உட்காந்து ராகுவும் உங்களை இயக்க போகிறார். அங்க 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் உங்களை இயக்க போகிறார். கூட்டி கழிச்சு பார்த்தா மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய ஜாக்பாட் கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்கு. டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக இருக்கு. இடம் மாற்றம் 100 விழுக்காடு இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்கு. இது வரைக்கும் இல்லாத ப்ரமோஷன் கிடைக்க போகுது. நல்ல ஒரு விஷயம் எடுத்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னா 7.5 சனிலையும் அஷ்டம சனிலையும் இருந்தவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. அதுவும் எஸ்பெஷலி ஜென்ம சனியில் இருக்கவங்க நிறையா ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா சனியே தொழில்காரகன் தான். அதுவும் என் ராசிநாதன் வீட்டில் வந்து சனி அமரும் போது என்ன ஆக போகுது அப்படின்னா, தொழில் வளம் இன்க்ரீஸ் ஆக போகுது. நிறைய ஆன்ம ஞானம் அப்படின்றது அதிகரிக்க போகிறது. 6ஆம் இடம் வழுக்க போகிறது. இது வரைக்கும் இருந்த சத்ருவெல்லாம் சம்ஹாரம் பண்ண போறீங்க. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்றடைய முகத்திரை உங்களுக்கு தெரிய போகிறது. இது வரைக்கும் யாரெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தீங்களோ அதெல்லாம் போலி, இதுதான் உண்மை அப்படின்றத புரிஞ்சுக்க போறீங்க. 6ஆம் இடம் வலிக்கிறது. பயங்கரமா சர்வீஸ் பண்ண போறீங்க. நிறைய புண்ணியங்களை சேகரித்து கொள்ள போகிறீர்கள். என்னதான் நீங்க வந்து 7.5 சனியில இருந்தாலும், என்னதான் வந்து சனியோட பிளேஸ்மெண்ட் ஒரு மாதிரி உங்களை மந்தத்தன்மையில் கொண்டு போனாலும், சனி வந்து கெட்டவரெல்லாம் கிடையாது, கொஞ்சம் டிலே பண்ணி கொடுப்பாரு, அவ்வளவுதான். அந்த மாதிரி தன்மையில இருந்தாலுமே இதுவரைக்கும் இல்லாத பயங்கரமான புண்ணியங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய அத்துணை விதமான தரவுகளையும் இந்த பக்கம் இருந்து கேது கொடுக்க போகிறார். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு லாபத்தை அடையக்கூடிய முகாந்திரங்களை எல்லாம் ராகு காட்ட போகிறார். கூட்டி கழிச்சு பார்த்தா மீனராசிக்காரங்களுக்கு சூப்பரான டைம் பீரியட். சர்வீஸ் ஓரியன்டா யாரெல்லாம் எனக்கு பணம் வரலன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, கவர்மெண்ட்ல உத்தியோகம் பண்ணி எனக்கு பணம் வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அத்துணை மீனராசிக்காரங்களுக்கும் தடைப்பட்ட பணம் எல்லாம் வரப்போகுது. ஏன்னா அதுதான் காலப்புருஷனுடைய 5ஆம் வீடு வர. அரசு, அரசாங்கம், அரசியல் சம்பந்தப்பட்டு இதுவரைக்கும் டிஸ்டர்பன்ஸ்ல இருந்த அத்துணை மீனராசிக்காரர்களுக்கும் எல்லாமே தவிடுபடியாக போகுது. மீனராசிக்காரங்க சூப்பரா இருக்க போறீங்க. மீனராசி மட்டும் இல்லை, எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஒரு கோவிலுக்கு போகணும், ஒரே ஒரு வழிபாடு பண்ணோம்னா 2 விஷயத்தை பிடிச்சிக்கோங்க. இயல்பாகவே ஒவ்வொரு கிரகத்தை விட ஒவ்வொரு கிரகங்கள் அதிக வலிமை வாய்ந்தவன் நம்ம பேசிட்டே வருவோம். அந்த வகையில் ரொம்ப அதிகம் வாய்ந்தது ராகு. அந்த ராகுவையே சமாளிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னா அது கேது. ஏன்னா அதுக்கு தான் கர்மாவே கிடையாதான். அப்போ கேது அப்படின்னாலே அந்த இடத்துல விநாயகர் தான். 12 ராசிக்காரர்களும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை கற்பகமாய் கண்டிப்பாக மலரும். சூப்பரா இருக்க போது எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி. மீனாட்சி அருளால் உங்களுக்கு அனைத்தும் கனவுகள் அனைத்தும் கை கூடட்டும். நன்றி, வணக்கம். இந்திரபாண்டியன் சார், கூட்டி கழிச்சு பார்த்தா ஜாக்பாட்ன்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? மீன ராசிக்கு ஜென்மத்தில் சனி பகவான், ஜென்மத்தில் இருந்த ராகு 12ஆம் இடத்துக்கு, 7ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்வது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். என்னென்ன மாற்றம் எதிர்பார்க்குறீங்க? வேலையில் இடமாற்றம் எதிர்பார்க்கீங்களா? உறுதியாக கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை எதிர்பார்க்கீங்களா? உறுதியாக கிடைக்கும். பொருளாதார விஷயங்களில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கீங்களா? உறுதியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அனைத்து விதமான நல்ல விதமான மாற்றங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் உறுதியாக சொல்ல முடியும். சனி பகவான் ஜென்மத்தில் அமர்ந்தாலும் அவர் 12க்குரிய அதிபதியாக இருக்கிறார். அதாவது 11க்கும் 12க்கும் அதிபதி தான் சனி பகவான். அவர் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறனால என்ன ஆகும்னா, ராகு வேறு 12க்கு போனனால சுப விரய செலவுகள் ஏற்படும். வீட்டில் ஏதாவது ஒரு சுப விரய செலவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கல்யாணம் முடிக்கிறது, இல்லை வீடு கட்டக்கூடியது, ஏதாவது ஒரு சுப விரய செலவை நீங்கள் செஞ்சீங்கன்னா உறுதியாக மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை உண்டு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமையாவதுக்கான சூழ்நிலை உண்டு. எங்கே இருந்தாலும் சரி உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் என்பதை நிதர்சனமாக கூற முடியும். திருமணம் கைகூடுவதற்கான அற்புதமான காலகட்டம். சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்காரே, காலதாமத திருமணம் எதுவும் வந்துருமா அப்படிலாம் பயப்படவே வேண்டாம். கேது 7ஆம் இடத்தை விட்டு விலகிறாரு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, குருவும் சனியும் இணைந்து செயல்பட்டாதான் ஒரு விஷயமே நடக்கும். அதுக்கு ராகுவோட கேதுவோட இயக்கமும் வேணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வீட்டில் விரைய செலவுகள் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான அற்புதமான காலகட்டம் தான் உங்களுக்கு இருக்குது. நிம்மதியாக தூக்கம் இருக்கும். இன்னும் ஒரு வருட காலத்துக்கு நிம்மதியான தூக்கம். இவ்வளோ நாளாக தூக்கமே இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருந்திருப்பீங்க. எங்கே போகன்னு தெரியல, என்ன பண்ணன்னு தெரியல, நினச்சதே நடக்கலை அப்படிங்கிற வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. நினைக்கிற எல்லா விஷயங்களும் நல்ல விஷயமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறதுனால புதிதாக கடன் முயற்சிகள் மட்டும் வாங்காதீங்க. ஏதாவது லோன் வாங்கினேன், இல்லை எங்கேயா போய் வட்டிக்கு வாங்கினேன்னு சொல்லி புதிய முயற்சிகள் மட்டும் வாங்க வேண்டாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உடல் ஆரோக்கியத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை சின்ன சின்ன ஹெல்த்தில் சின்ன பாதிப்புகள் வரும். உங்களுடைய வேலையில் முழு கவனம் செலுத்துங்க. வேலைக்கு எவ்வளோ தூரம் அடையணுன்னா, வேர்த்து உருகிற அளவுக்கு வேலை பார்க்குறேன் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வேர்வை சிந்துற அளவுக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா
வேலையில் எந்த பிரச்சனையுமே வராது. தடைகள் இல்லாத மகிழ்ச்சியான வேலையை நீங்கள் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நிதானம் தேவை. மகிழ்ச்சி அதிகமாக இருக்கனால ஒரு நிதானம் இல்லாமல் போயிட்டீங்கன்னா சில பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். 12 ராசி நேயர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கி நவ கிரகங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீனராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம், இந்த ஆண்டு ஜென்ம சனிங்கிறது உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஜென்ம சனிங்கன்னா என்னென்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில் எல்லா விதமான நல்ல காரியங்களும் நடக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். நிறைய பேருக்கு இடமாற்றம் இருக்கும். சொந்த ஊர்லேருந்து வேறு இடத்துக்கு போய் நம்ம உட்கார்ற மாதிரி. அதாவது சொர்க்கத்தில் நீங்கள் ராஜாவாக இருக்கலாம், சொர்க்கத்தில் நீங்கள் வந்து அடிமையாக இருக்கலாம், ஆனால் நரகத்தில் நான் ராஜாவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். அதுக்கெலாம் நீங்கள் தயங்கினாங்கன்னா இந்த டைமில் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா தொழிலில் அபாரமான மாற்றம், தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம், தேவையான பண வரவுகள், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சம் பணம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், நண்பருக்கோ மூத்தவங்களுக்கோ யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அதை நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய பிராப்தம், ரிட்டர்ன் வரக்கூடிய பிராப்தம், இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நிறைய பேருக்கு புரியாத ஒன்றுனா, யாரெல்லாம் க்ஷேத்ராடனங்கள் போகிறாங்களோ, இப்போ காசி, கயா, ராமேஸ்வரம், பத்ரிநாத் இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தானம் பண்ணலாம். அதுக்கு என்ன, ஒரு உண்டியல் மாதிரி ஒன்று போட்டு அதுக்கு நீங்கள் ஒரு பணத்தை சேர்த்து இந்த மாதிரி போகிறவங்க கையில் கொடுக்கும் பொழுது இந்த தோஷங்கிறது நிவர்த்தி ஆகும். ரெண்டாவது, 6ஆம் இடத்துல வரக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னா, சித்தி அல்லது மாமா, அத்தை இவங்களுடைய ஹெல்த்தில் கண்டிப்பாக கை வைப்பார். அதே மாதிரி வயிறு உபாதைகள் கண்டிப்பாக கொடுப்பார். இதெல்லாம் எதனால் ஏற்படும்னா, தேவையில்லாத சிக்கல், தேவையில்லாத ப்ரெஷர் ஆஃபீஸில் ஏற்படும். யாரோ பண்ண பிரச்சனை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி தேவையில்லாத இஷ்யூ. அதே மாதிரி சித்தா பண்ணுறவங்க, ஆயுர்வேதா பண்ணுறவங்க, பிஎன்ஒய்எஸ் படித்தவங்க, யாரெல்லாம் வேலை இல்லையோ கஷ்டப்படுறீங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ டைம் பீரியடுக்கு ரொம்ப முக்கியமாக உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய தருணங்கிறது வாக்கிங். எந்த அளவுக்கு நீங்கள் வாக் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு உடம்புலேருந்து ஸ்வெட்டு வெளியே வருதோ, எந்த அளவுக்கு சைக்கிளிங் ஜாகிங் போகிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. ரெண்டாவது, பெரிய பெரிய கோவிலுகளுக்கு போங்க. பெரிய பெரிய சிவன் கோவிலுகளுக்கு, பெரிய பெரிய பெருமாள் கோவிலுக்கு போய் பிராகாரத்தை சுற்றி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு ஒரு சாப விமோசனம் அடைஞ்சிடும். இந்த ஜென்ம சனிலேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய பிராப்தம். ஜென்ம சனி என்னென்னா புரிதல் கம்மியாக இருக்கும். அது விரயத்தில் உட்காந்துருக்க ராகு குரு பார்வையிலே உட்காந்துருந்தாலும் புரிதல் எங்கே கொடுக்குதுன்னா தலைக்கு தான் கொடுக்குது. இப்போ இங்கே புரியலைன்னா வேறு என்ன ஹேண்டில் பண்ணாலும் தப்பாக தான் போகும். அதனால் 1க்கு 2 தடவை கேட்டுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் புரியாமல் பேசும்பொழுது அது பிரச்சனை கொடுக்கும், மந்தத்தன்மையும் உண்டாக்கும். அப்போ மந்தகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரே சனி தான். அப்போ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும், பிராகாரத்தை சுற்றுறது, நேரடியாக சுவாமி தரிசனம் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் விமோச்சனம் நான் சொன்ன மாதிரி ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறது. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராம தூத கிருபா சிந்து மத்காரியம் சாதய பிரபு. அவ்வளோதான். இந்த 2 லைன் ஸ்லோகம் மட்டும் சொன்னால் மீனராசி நண்பர்களுக்கு அமேசிங்கான மாற்றம் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எல்லாமே நல்லா இருக்கணும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா, சகல விதமான சௌபாகியங்களும் இருக்கணும்னு சொல்லி நான் எல்லாம் வல்ல பரமாத்மனை சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி அவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.